நம்ம ஷோரூமில் ஓணம் செலிப்ரேஷன் பண்ண போகிறோம் கைஸ். கன்னியாகுமரி சரியான ஊட்டி கிளைமேட்டில் இருக்குது. வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷூ கடையில் இருக்கும். நீங்கள் எந்த கடையில் போய் கேட்டாலும் ஒரே ரேட்டு தான் சொல்லுவாங்க. நாங்கள் ஏன் இந்த கடையை விட்டுட்டு பாபு ஸ்டோர் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடு நிறைய பொண்ணுங்க நிற்பாங்க. அவங்கள பார்த்துட்டு அப்படியே போல தான் போயிட்டு இருக்கோம். கருத்து என்ன பண்ணிட்டு இருக்கீ நீ? எனக்கு தலையில் கிட்ட நம்ம டிஸ்கவர் தெரியா. ஃபைனலாக குளிச்சுட்டு வந்துட்டோம். இதான் நம்ம ஓனர் ட்ரெஸ். நமக்கு வேட்டி கட்ட தெரியாது. ஸோ அதனால யூடியூப் பார்த்து அது கட்ட வேண்டியதான். ரொம்ப கலைஞ்சு ஒரு பிளாக் ஷர்ட் போட போகிறேன். ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு TN75 மோட்டோலாக். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம ஷோரூமில் ஓணம் செலிப்ரேஷன் பண்ண போகிறோம் கைஸ். இன்னைக்கு 3ஆம் தேதி, 5ஆம் தேதி ஓணங்க. ஸோ அதனால ஷோரூமில் இந்த கிளாஸில் எல்லாமே ஓணம் ஸ்டிக்கர், ஓணத்தோட ரிலேட்டடாக உள்ள ஸ்டிக்கர் வாங்கி ஒட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் இந்த ஸ்டிக்கர் தான் வாங்க போகிறோம். அந்த ஸ்டிக்கரை வாங்கிட்டு இங்கே ஒட்டிட்டு அதுக்கப்புறம் 5ஆம் தேதி நம்ம இங்கே முண்டெல்லாம் உடுத்துட்டு ஒரு செலிப்ரேட் பண்ண போகிறோம். அந்த அத்திப்பூ கோலம் இருக்குல்ல, அந்த கோலம்லாம் போட்டு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வெஹிக்கிள் இங்கே நிற்குது. இந்த வண்டியில் பெட்ரோல் இல்லை. ஸோ அதனால் என்னோடய ஃப்ரெண்டோட வண்டி நான் NS 200 இருக்குது. இந்த NS 200 தான் நம்ம இன்றைக்கி ஸ்டிக்கர் வாங்க போகிறோம். ஸ்டிக்கர் வாங்க எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாபு ஸ்டோருக்கு போக போகிறோங்க. ஸோ அங்கே தான் ஸ்டிக்கர்லாம் கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும், எல்லா சாதனமும் அங்கே கிடைக்கும் சொல்லிட்டு பண்டே பேர் எடுத்த கடை. ஆனால் இப்போ டம்மி ஆகிட்டு கன்னியாகுமரி சரியான ஊட்டி கிளைமேட்டில் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு சின்ன ஒரு மழை அடித்து செம்ம கிளைமேட்டாக இருக்குங்க. ஓணத்துக்கு லைட்டாக மழை பெய்யும்னு சொல்லுவாங்க. பட்டு இப்போ தான் 2 நாளாக தான் மழை லைட்டாக அடிக்குது. நல்ல கிளைமேட்டாக இருக்குது. சார், ஓணத்தை கொண்டாடாமல் கன்னியாகுமரி பசங்க வெளிநாட்டில் போய் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் ஓணம் நல் வாழ்த்துக்கள். நம்மளை விட நம்ம பக்கத்து ஸ்டேட்டு கேரளாவில் நல்லா கொண்டாடுவாங்க. அதே மாதிரி கன்னியாகுமரிலையும் நல்லா கொண்டாடுவாங்க. அதுவும் குறிப்பாக மார்த்தாண்டம் சைடில் இருக்கிறவங்க நல்லா கொண்டாடுவாங்க. ஸோ நம்ம மார்த்தாண்டத்தில் நிறைய கடையெல்லாம் ஃபேமஸான கடை உண்டு. இந்த விஜயலட்சுமி ஸ்டோர் தெரியுமா, இங்கெல்லாம் ரொம்ப ரேட்டு கம்மியாக ட்ரெஸ்ஸஸ் எடுக்கலாம். அதே மாதிரி சதாசிவன் பிள்ளை எல்லாம் எடுக்கலாம். வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷூ கடையில் இருக்கும். நீங்கள் எந்த கடையில் போய் கேட்டாலும் ஒரே ரேட்டு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ஒரு கம்யூனிட்டி மாதிரி வச்சுருப்பாங்க. அப்புறம் AKN. ஸோ இது ஒரு பெஸ்ட்டு கடைங்க. இதுலேயும் அப்படி தான் கொஞ்சம் சீப்பாக சாதனையில் வாங்கலாம். ஸோ நாங்கள் ஏன் இந்த கடையை விட்டுட்டு பாபு ஸ்டோர் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடு நிறைய பொண்ணுங்க நிற்பாங்க. அவங்கள பார்த்துட்டு அப்படியே போல தான் போயிட்டு இருக்கோம். ஐயோ, இவர் யார் இருக்காரு பிடிச்சி ஊமுக தந்துருப்பார் ஜஸ்ட் மிஸ்ஸு. ஸோ இப்போ காலேஜ் விடிய டைம். ஸோ அதனால தான் நாங்கள் AKN போகாமல் பாபு ஸ்டோர் போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய சிஸ்டர்ஸ் மாதிரி போகிறாங்க. நாங்கள் நல்லவங்க அதானே. போலீஸாரை பார்க்கணும். இப்போ தூக்கி போட்டு இடியும் தந்துவிடுவோம். பொங்கலை கேட்டு ஓணம் மயிலும் தான். ஸோ இதான் பாபு ஸ்டோர் கைஸ். பாபு ஸ்டோரில் போய் ஸ்டிக்கர் கேட்டோம், அங்கேயும் கிடைக்கல. ஸோ அதனால் இன்னொரு ஷாப்புக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். ஓணத்துக்கு ஷோரூமில் ஸ்டிக்கர் ஒட்டலாம்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் தேடி போனோம். ஒரு இடத்துல ஸ்டிக்கர் கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளெக்ஸ் கடையில் ஸ்டிக்கர் மாதிரி ஏதோ ஃப்ளெக்ஸ் இருக்கு போல, அந்த ஃப்ளெக்ஸ் அடிச்சு தான் என்ன ஷோரூமில் ஒட்ட போகிறோம். ஃபைனலாக நாங்கள் ஹாப்பி ஓணம் சொல்லிட்டு ஓணத்துக்கு முந்தின நாள் தான் ஒட்ட போகிறோம். எல்லா கடையிலையும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதை பண்ணுவாங்க. பட் நாங்கள் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட் வர மாதிரி நாங்கள் லேட்டாக ஒட்டி செலிப்ரேட் பண்ண போகிறோம். அப்புறம் நம்ம ஸ்டிக்கர் கொஞ்சம் ஆவரேஜ் தான் இருக்குது. இதை விட நல்ல ஸ்டைலாக ஸ்டிக்கர்லாம் ஒட்டிகிட்டு இருப்பாங்க. பட் ஓகே, சரி இருந்தாலும் ஓணம் ஸ்டிக்கர் இல்லாத பட்சத்தில் ஒரு ஸ்டிக்கர் இருக்கிறது நல்லா தான் இருக்குது. அப்படி சொல்லிட்டு மனசு தேர்த்திக்க வேண்டியது. வால் போஸ்ட் ரோட்டில் மாதிரி இருக்கு. லாஸ்ட் டைமாக அப்போ கேட்குறப்போ நிறைய ஷாப்பில் இல்லை. ஸோ அதனால நாங்கள் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டோம். ஹாப்பி ஓணுங்க எல்லாருக்கும். கருத்து என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அதையா கண்ணை மூடிட்டு இருக்கேன்னு அதான் இவ்வளோ கேவலமா இருக்கும். சரி தான். என் கண்ணை திறந்தா அழியுமா அது? தலையில எப்படி கட்டி வச்சிருக்கியா? என்னது இது? எப்படி கட்டின இதை? டிஸ்கவரா? அப்படின்னா சரி, எனக்கு இதை மாதிரி வார தெரியா? டிஸ்கவர்னா என்னது? அப்படியா? எனக்கு தலையில கட்டணுமே டிஸ்கவர் தெரியா? அப்படியா? அப்போ எடுத்துட்டா நான் வீட்டில் போய் நானும் தலையில கட்ட போறேன் தெரியுமா? சரி தான், அப்போ எடுத்துடா. சரியா? ஓணத்துக்கு ஃபங்க்ஷனில் டான்ஸ் ஆட போறியா? எங்கே டான்ஸ் ஆட போற? இந்த குழந்தைட்டு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா
இந்த 3 ஒரு வார் வாங்கியிருக்கேன். இதுக்கு பேர் தான் டிஸ்கோ வாரம். இந்த வாரம் வச்சு தான் நம்ம எங்கள் அம்மா வேற. ஸோ இதை வச்சு தான் கைஸ் நம்ம ஹேரை கட் பண்ணிடுறது. இந்த வாரம் வச்சு தான் ஹேரை கட்டிட்டு நம்மளும் ஷோரூம் கிளம்ப போகிறோம். பாய்ஸ் இந்த வாரம் வச்சு தான் முடிய கட்டுவாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஸோ நான் முன்ன பின்ன இந்த மாதிரிலாம் பார்த்ததில்லை. ஸோ நமக்கு ஒரு வழி இல்லை. ஸோ அதனால் இந்த குழந்தைட்டு வாங்கி இதை வச்சு நம்ம கட்டிட்டு ஸ்டைலாக கெத்தா நம்ம ஷோரூம் போகிறோம். அதுக்கு முன்னாடி போய் ஃபஸ்ட் குளிக்கணும். குளிச்சுட்டு வரேன். ஃபைனலாக குளிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ நம்ம ஓனர் ட்ரெஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது. பார்த்தீங்களா, இதான் நம்ம ஓனர் ட்ரெஸ்ஸு. இந்த வேட்டியும் இந்த பிளாக் கலர் ஷர்ட்டும் தான் நம்ம போட போகிறோம். ஆனால் இது ரெண்டும் மேட்ச் ஆகாதான்னு தெரியல. பட் இது ரெண்டும் மேட்சிங்க. ஸோ நாங்கள் என்னென்னா ப்ரீவியஸாக என்னோடய ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு நாங்கள் யூனிஃபார்ம் எடுத்தது தான் இந்த ஷர்ட்டும் இந்த வேட்டியும். இது ஒரு பேராக வரும். பட் நம்மகிட்ட வேட்டி இல்லாத காரணத்தால் இதை தள்ளிட்டு இந்த பிளாக் ஷர்ட்டும் இந்த வேட்டியும் கொடுக்க போகிறோம். முக்கியமாக என்னென்னா ரொம்ப நாளாக ஹேர் வளர்த்திட்டு இருக்கேன். ஸோ இதை கெட்டுறதுக்கு ரொம்ப நாளாக ஆசையாக இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு கெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எப்படியே காமெடியாக தான் இருக்கேன், இருந்தாலும் சமாளிப்போம். காமெடி என்னென்னா நமக்கு வேட்டி கட்ட தெரியாது. ஸோ அதனால் யூடியூப் பார்த்து அது கட்ட வேண்டியதான். லாஸ்ட் டைமாக நான் காலேஜில் ஒரு ஓன ஃபங்க்ஷனை கட்டிட்டு போனேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு இந்த வேட்டியை தான் கட்டினேன். அதுக்கப்புறம் வேட்டி கட்டவே இல்லை. ஸோ இப்போ ட்ரை பண்ணி பார்த்தேன், முடியலை. ஒரு 1/2 மணிக்கு நான் கஷ்டப்பட்டு ஃபைனலாக எப்படி இல்லாமல் கட்டி பறக்க வச்சாச்சு. இனி பிளாக் ஷர்ட்டு போடுவோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரொம்ப நாள் கழிஞ்சு ஒரு பிளாக் ஷர்ட் போட போகிறேன். இதை நம்ம ஓன ட்ரெஸ். ஃபைனலாக நம்ம ஓன அவுட்ஃபிட்டு தான். ஃபர்ஸ்ட் டைமாக நான் கொண்டை கட்டியிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கொண்டை கட்டி பார்த்தேன். பட் இது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். வாங்க நம்ம இன்னைக்கு ஷோரூம் போவோம். ஃபைனலாக நம்ம ஷோரூம் வந்துட்டோம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இன்னைக்கு 3 டெலிவரி உண்டு. ஸோ அதனால் அத்திப்பூ கோலம் போடலை. பட் எல்லோரும் ட்ரெடிஷ்னலாக வந்திருக்காங்க. ஸோ இதான் எங்கள் மேம். ஸோ அவங்களும் அந்த சேரீயில் அழகாக இருக்காங்க. அது மாதிரி இவரும் ஷானுப்போ. ஸோ இவரும் ட்ரெடிஷ்னலில் ரொம்ப அழகாக இருக்காங்க. நானும் ரொம்ப அழகாக. ஸோ நான் மட்டும்தான் இந்த மாதிரி கலர் வேட்டி கட்டிகிட்டு வந்தேன். சாரி, காப்பர் கலர் வேட்டி கட்டிகிட்டு வந்தேன். மேம் இந்த சாரி நல்லா இருக்கு. அதான் தித்தித்தார தித்தித்தை தகை தகரதோ. இதான் ஓன ட்ரெஸ் நல்லா இருக்கா? ஆல்ரெடி நிறைய வாட்டி கேட்டுட்டு. ஸோ நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கோலம் போட முடியல. இன்னைக்கு ஒரு 3-4 டெலிவரி இருக்குது. ஸோ அதனால் கோலம் போட முடியல, எனக்கு ஸ்பேஸ் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு ஓணத்தில் இன்னும் சிறப்பாக சந்திப்போம். கைஸ், நாங்கள் என்னன்னா ஓணத்துக்கு சத்தியம் வாங்கவில்லை. ஸோ நாங்கள் 2 பிரியாணியும் நார்மல் சாப்பாடு தான் வாங்கியிருக்கோம். ஸோ எங்கள் மேமும் நார்மல் சாப்பாடு சாப்பிட்ருக்காத நாங்கள் பிரியாணி சாப்பிட போகிறோம். ஃபைல் டச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பணும்னு நினச்சா கிளம்ப மாட்டோம். சாயங்காலம் தான் கிளம்புவோம்.